இருக்கீங்க. கர்த்தருடைய கிருபைனால நீங்கள் நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இந்த நாளில் கூட உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறேங்க. அவர் ரொம்ப நல்லவருங்க. இம்மட்டுமா உங்களையும் என்னையும் பாதுகாத்து கொண்டு வந்து கொண்டிருக்கிறாருங்க. அவர் எவ்வளோ நல்லவருங்க. அருமையான பாடல்கள் எவ்வளோ அவரை துதிச்சு பாடினாலும் அது பத்தாதுங்க. அருமையான ஒரு பாடல் சொல்லுதுங்க, சிலுவையில் அறையுண்டேன் இனி நான் அல்ல இயேசுவே, சிலுவையில் அறையுண்டேன் இனி நான் அல்ல இயேசுவே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, அவரின் மகிமையே எனது லட்சியமே, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ, பரலோகமே என் சொந்தமே என்று காண்பேனோ. ஆமாங்க, அந்த பரலோகம் நம்மளுக்காக வைக்கப்பட்டிருக்கிறதுங்க. ஆனால் அந்த பூமியில் வாழும் போது அவருக்காக வாழணுங்க, அவருக்குள்ளே இருக்கணும். அருமையான அருமையான அந்த வரி இருந்துச்சுங்க, சிலுவையில் அறியுண்டேன். ஆமாப்பா, நீங்கள் எனக்காக மறிச்சிங்களே, அந்த சிலுவையில் நான் உங்களோட ஆண்டவரை அறியுண்டிருக்கிறேன்ப்பா. அப்போ தான்ப்பா நீங்கள் எனக்காக வச்சிருக்கிற நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள முடியும். நம்ம அவருடைய பிள்ளைங்க, அவர் நமக்கு எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டாரு. வெறும் அந்த அத்தாரிட்டி எடுத்து நம்ம யூஸ் பண்ண கற்றுக்கணுங்க. வரி பண்ணாதீங்க. லைஃப் எவ்வளோ தான் ப்ராப்ளமில் போனாலும் அந்த லைஃப்பில் நம்ம கர்த்தர் நம்மளுக்காக ஜெயத்தை எடுத்து விட்டார். ஈ வில் மேக் யூ விக்டோரியஸ் ஆல்சோ. டோன்ட்